இங்கே ஆயிடுச்சா. ஸோ ஐஸ்கிரீம் வாங்குறாங்க வந்தாலே போதும். இவங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியாது கைஸ் என்னால். வேலையை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டே இருந்துட்டு காலெலாம் வலிக்குதான். அதனால் என்ன அமைக்க இது ஆக்ஷன் மேடம். இது அவங்களுக்கே ஓவரா இல்லை. பாசம் பாருங்க, பாசம் மலை பொழிவாங்க லிப் டு லிப்பில். ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாதம் சாப்பிட்றதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், இவங்களை எந்திரிக்க விடாமல் பாருங்கள் உட்காந்த இடத்துல கை வெளில வரைக்கும் போயிட்டு அப்படின்னா முட்டை இல்லைன்றா. முட்டை போட்டு தரேன் ஆஃப் ஆயிடலாம், அதுவும் வேணான்றா. முட்டை குழம்புல இருக்கிற முட்டை தான் வேணும்ன்றா. நான் என்ன பண்ணுறது சொல்லுவேன். இங்கே பாரு, ஹாய் செல்ல குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீரோ என்ன வீடியோ எங்க வா சொல்லுவா. ஷீரோ எங்கே பாரு, ஷீரோ இன்னைக்கு வந்து ஏஞ்சலுக்கு வந்து வயிறு வலி. ஸோ வந்து கேர் பண்ணி பார்த்துக்க போகிறேன். இன்றைக்கி வந்து அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பாவம், எப்பயுமே அவங்க தான் செய்ய மாட்டாங்க சொல்லுவீங்க அப்புறம் கமெண்ட்டில். எப்பயுமே நீங்கள் தானே செய்வீங்க, என்ன இது ஒரு டிஃப்ரெண்ட் அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து வயிறு வலினாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்த்துக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அடிச்சு 3 பேர் தேர்த்துருவேன். ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்களா எப்படி கேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் வந்து வீட்டில் யாருக்காவது வயிறு வலி அப்படின்னா நீங்களும் கேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுன்றத பார்ப்போமா. ஷீரோ தூக்கிட்டு எவ்வளோ அழகாக நிற்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஷீரோ யாருக்கு வேணும்னு சொல்லுங்க. வந்து ஷீரோ வந்து சேல்ஸ் பண்ணாங்க. ஆமாம், அடங்க மாட்டேன்றான், அதனால தான் ஷீரோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு அடுத்து குட்டி போயிருக்காங்க. நம்ம ஷீரோ வந்து விளாண்டுட்ருக்கான். நம்ம வந்து வீடெலாம் பெருக்கியாச்சு, வீடு வந்து லைட்டாக மாப் போட்டாச்சு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறோன்றதை அப்படியே கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம ஷீரோ என்ன பண்ணுறாருன்னு அப்படியே பாருங்கள். தூக்கிட்டு இப்போ தான் வந்தேன் வெளியே போயிட்டு இப்போ தான் வராரு. தூக்கிட்டு வந்தேன். என்ன ஷீரோ, என்ன ஷீரோ, என்ன ஷீரோ, ஷீரோ ஹாய். படுத்துக்கிட்டார். டயர்டாகிடுவார் தம்பி. நோ பிச்சு பிச்சு. இப்போ தான் தூக்கிட்டு வந்தேன், அதனால தான் சரி காட்டலாம். மீன் என்ன சமைக்கிறதுன்னு வேற தெரிலங்க. பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னே தெரில வீட்டில். என்ன சமைக்கிறதுன்னு கேட்டுகிட்டே சமைக்கலாம். ஓகேவா, அவங்க வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்துடும். எப்போவுமே காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிப்பேன். ஸோ வந்து நீங்களும் யாரெல்லாம் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு என்னன்னே தெரியாது, ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோடனே கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால தான் யாரெல்லாம் அப்படி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் இது வந்து நல்லது சொல்லுவாங்க. எழுந்ததுமே நம்ம வந்து தண்ணி நல்லா குடித்தா நல்லது அப்படி சொல்லுவாங்க. அது எனக்கு நல்லதுன்றதை தாண்டி எனக்கே ஆட்டோமேட்டிக்காக இது வந்துருச்சு. அது வரைக்கும் நல்லதுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஷீரோப்பா, ஏண்டிமா என்ன பாடுற? ஹாய் கைஸ். ஹாய் கைஸா. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம முட்டை குழம்பு வைக்க போகிறோம். ஸோ நான் தான் வைக்கலான்ட்டு இருக்கேன், ஆனால் இவங்களை நான் வைக்க விட மாட்டேன். உங்களுக்கே தெரியும் எதுக்குன்னு. ஸோ
வந்து வயிறு வலி. ஸோ இதையே கட் பண்ண விட மாட்டேன்றேன். அப்புறம் எப்படி இங்கேருந்து நான் கட் பண்ணுறேன். ஏன்னா இவங்க வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்து நெட்டையாக கட் பண்ணுவாங்க. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நான் கட் பண்ணுறேன் அப்படின்னா யாருன்னா தப்பாக நினைப்பாங்க. வேணாம் கைஸ், வயிறு வலின்றாங்க. ஸோ எப்படி நம்ம அவங்களுக்கு வேலை கொடுக்கறது? அதனால தான் நீங்கள் யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுவா அது அதில் போட்டு தண்ணியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயம் நல்லா அரிஞ்சிட்டு சின்ன சின்னதாக அறியணுமா உங்களுக்கு? இல்லை, அப்போ தானே தொக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் தானே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி முட்டை உடச்சி ஊற்றணும். அதுக்காக நல்லா பொடியாக வரிஞ்சிட்டு கோவக்காய் பொரியல் செய்யலாமா? வெறும் முட்டை குழம்பு ஓகேல? போதும். அதான் முட்டை தான் இருக்குது அதுலேயே. எனக்கு நிறைய வேலை வேறு இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு இருக்கு அதெல்லாம் தேவையில்லாது. பொரியல்லாம் உனக்கு இறங்காதுன்னு சொல்லு. ஓகே, நல்லா பொடிசாக அடிஞ்சி இரு ஒரு பீஸ் எனக்கு கூட. இது பாரு பாத்தாரி, அங்கே பிளாக்காக இருக்கு பாரு. பிளாக் அண்ட் ஒயிட். அது ஒன்று கூட தின்றதுக்கு அதில் வந்து தரவே மாட்டேன். எனக்கு அதை நீட்டாக வேணும். ஸோ வயிறு வலினால அதுவும் பிளாக்காக இருக்கு பாரு. வயிறு வலிதான், அதனால பாதி கூடு. இந்த இப்போ வந்து எனக்கு வந்து வெங்காயம் தாங்க கொஞ்சம் கஷ்டம். வெங்காயம்னாலே எனக்கு கோவமாக வரும். ஸோ யாராவது அறிஞ்சாலே நான் வந்து அழுதுருவேன். இப்போ நானே அறியணும், அது வேறு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, வாக்கப்பட்டுட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் டொமேட்டோ ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து அவளை எப்படி நான் கேர் பண்ணி தாங்குன்னு பார்த்துக்க போகிறான்றதான் வீடியோ. ஸோ வந்து அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்த வேணாம். ரொம்ப கஷ்டப்படுத்தியாச்சு, இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேணாம். ஓகேவா? காலையில் எழுந்திரிச்சோடனே கஷ்டப்பட்டுட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, அவள் காதில் தெரியாமல் இடிச்சிட்டேன். தூங்கிட்டு இருந்தோம், இந்த காதில் தெரியாமல் இடிச்சிட்டாங்க. அது பிளட்டே வந்துருச்சு எனக்கு. ஆமாம், ஓகேவா? அதனால இதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படுத்த விரும்பலை. ஓகே, வந்து இதுக்கப்புறம் நல்லா தான் பார்த்துக்கணும். நாம் யாரும் 9 முக்கு போகக்கூடாது, அவங்களும் நம்ம 9 முக்கு வரக்கூடாது. ஓகேவா? எனக்கே செம்ம வயிறு வலிங்க. அவள் சும்மாவே வயிறு வலினா இதெல்லாம் வந்து தாங்க மாட்டா. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வலி பெயினாக இருக்கு. ஏன்னு தான் தெரியல, ரொம்ப பெயினாக இருக்கும், பாவமாக இருக்கும். எனக்கு மாத்திரையே போட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு வலிக்கும். மாத்திரையே போடக்கூடாது. இதில் வந்து நான் மாத்திரை யூஸே பண்ணக்கூடாது எப்போவுமே. வயிறு வலினா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க மாத்திரை போட்டாலே. நான் மாத்திரை போடுற அளவுக்கு எனக்கு வயிறு வலிக்குன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு அந்த அளவுக்கு வயிறு வலிக்கு. அதுக்கு தான் கட் பண்ணிட்டு தான் இருக்காங்க வெங்காயம். சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. நான் கட் பண்ணி கொடுக்குறேன் தான்ப்பா நான் சொன்னேன், அவங்க கேட்கவே மாட்டாங்க. உனக்கு தேவை பொடிசாக கட் பண்ணுறேனா? பொடிசா இல்லை, எல்லா வேலையும் செய்ய நானே கட் பண்ணி கொடு. நான் செய்கிறேன்னு தான் சொன்னேன். ஏன்னா நானும் முட்டை குழம்புலாம் நல்லா வைப்பேன். இவங்க வந்து கொஞ்சம் இந்த வெங்காய தக்காளி வந்து வதக்க மாட்டுறாங்க. ரொம்ப அந்த பொன்னிறமாக வதக்கவே மாட்டுறாங்க. தக்காளி வெங்காயமும் அப்படியே இருக்குது. அதனால நான் என்ன குழம்பு வச்சுனது? எறா தொக்கு ஓகே தான், நல்லா தான் இருந்தது. அதனாலுமே நல்லா வதக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த வெங்காயம் தக்காளி வதக்குறோமோ அப்போ தான் வந்து அந்த குழம்பு டேஸ்ட்டாகவே இருக்கும். வதக்கலாம் உங்களுக்கு நல்லா. சரி ஓகே, வெட்டட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நானும் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகணும். ஓகே, குளிக்கவே இல்லை. ஸோ அங்கே துணி துவைச்சிட்ருக்காங்களே. இல்லை, முடிஞ்சிடுச்சா? நான் போய் குளிக்கணும். குளிச்சுட்டு வந்து உங்களை வந்து நான் பார்க்குறேன். குட்டி அதுக்குள்ளேயே சமைக்க போவாங்களா, இல்லை நான் வந்து தான் வீடியோ எடுக்கணும் இல்லையா? 2 பேர் தானே இருக்கும். ஸோ நான் டக்குன்னு வந்துடுவேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து குளிச்சுட்டு வர போகிறேன். ஓகே, குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறோம் எதுன்னு. என்ன குட்டி? ஆமாம், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பெட்ஷீட்லாம் இருக்குது பாவம். குளிச்சுட்டு வரேன், பார்க்குறேன் உங்களை வந்து.
பார்த்தீங்கன்னா அவங்க குளிக்க போயிட்டாங்க. ஸோ நம்ம தான் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கிட்ட இருக்கோம். அவங்க வர்றதுக்குள்ளேயே நம்ம வதக்கி எல்லாம் பண்ணி ரெடி பண்ணலாம். ஓகேவா, அவங்க குளிச்சுட்டு வந்துட்டோம். ஓகேவா, பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன் முட்டை குழம்புக்கு. ஸோ எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து இது சமையல் வீடியோ கிடையாது கைஸ், இது வந்து கேரிங் வீடியோ. ஓகேவா, ஸோ ஓகே நம்ம பார்ப்போம். அவங்க குளிக்க போயிட்டாங்க, வரல. நான் தான் சாப்பாடெலாம் வடிக்கணும். ஸோ வடிப்போம், பார்ப்பீங்க, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க வந்து குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து மசாலா மட்டும் ஆட் பண்ண அவ்வளோ தெரியாது. ஸோ வந்து தெரியும், இருந்தாலும் அவங்க ஆட் பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக உப்பு எல்லாம் காரெல்லாம் போடுவாங்க. அதனால தான் போட்டுட்டேன். போடல நீ? நான் போடல. போட்டியா? ஓகே, அதெல்லாம் மட்டும் ஆட் பண்ணட்டும். குளிச்சுட்டு வந்துட்டாங்க. எப்படி இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். நீ வா. நான் போய் அங்கே பெட்ஷீட் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ஊற வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இவங்க வந்து வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ வந்து இப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கேன். நீ என்ன சமைக்கிறது எடுத்துகிட்டு இருந்தியா? ஓகேவா, சமைக்கிறது விலாக்ல கண்டிப்பாக வரும், பாருங்கள் உங்களுக்கு என்னோட சேனல். ஆமாம், கேஏ குக்கிங் ஃபேமிலிஸில் வரும். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நானும் வேற குளிக்கணும். என்ன செய்கிற? முட்டை குழம்பு. முட்டை குழம்பு செஞ்சுட்டு இருக்காங்க. முட்டை குழம்பு ரெசிபி வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இவங்க போட்ட பிறகு. ஓகே, கண்டிப்பாக போய் பாருங்க. பாய் பாய். பாயா? கண்டினியூஸ் vlog இருக்கு. பாய் சொல்லிட்டு போகிற லூஸு. என் vlogல வந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூலிங்காக ஏதாச்சும் குடிக்கணும் போல இருக்குன்னு மாசா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன். ஆனால் ஷீரோ வந்து ஜூஸ் எப்படியா பார்க்குறான் பாருங்க. ஏன் பார்க்குறான்னா அவனுக்கு ஜூஸ் வேணும். அவன் ஜூஸ் குடிக்கிறான், எல்லாமே சாப்பிட்றாங்க. அவன் இதை நான் இல்லைன்னா அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் தர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜூஸ் வேணுமா தங்கத்துக்கு? எனக்கு கொஞ்சம் தரேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்வீட் ஐட்டம்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிள்ளை ஏங்கி பார்க்குது. ஸோ வந்து கொஞ்சம் தானே, ஸோ அதனால் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். கொஞ்சமாக வந்து நம்ம ஷீரோவுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா, ஜூஸை இது வந்து அவரோட பிளேட்ஸு, இதில் ஊற்றி நான் கொஞ்சமாக கொடுத்துடலாம். குட்டிது மாசா ஜூஸு பார்த்தாங்கன்னா பிச்சு எடுத்துருவாங்க. என்ன அவங்களுக்கு மாசானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து மிரண்டா உள்ளே இருக்கு ஃப்ரிட்ஜில், அதை நான் ஓப்பனே பண்ணல. இப்போ நம்ம ஷீரோக்கு வைக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு? இந்தாடி தான் ஜூஸு. வெயிலுக்கு அவர் சில்லு சில்லுன்னு கேட்குறாரு. பார்க்கலாமா? மாசா ஜூஸ் பாருங்க. குடிக்காத போ. சரி குடிடா, குடிமா. அவனுக்கு நல்லா சில்லு சில்லுன்ட்டு கேட்குறான். சரிடி தாங்க, குடி. குடிப்பான் இவன் மாசாலாம். நான் மாசா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன்னா அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தான், அதனால தான் கொஞ்சோண்டு கொடுத்தேன். ஆமா தானே குட்டி? துணி ஊற வச்சுருக்கேன். ஸோ வந்து நலசம் முதலாம் காட்ட சொல்கிறேன். ஓகேவா, பார்க்குறான் பாருங்க. சரி ஓகே, கண்டினியூஸாக vlog பாருங்க. பார்க்குற ஷீரோ ஜூஸா வேணா? ஜூஸ் குடிச்சிட்டாரான். என்ன ஜூஸ்க்காக பார்க்குறான் அவன். ஜூஸ் கொடு. வேணுமா ஜூஸு? ஜூஸ்ண்டா இந்தா. அந்த ஜூஸ் காட்டினா என்ன பண்ணுவான் பாருங்க. தெரியும் நீ பார்ப்பேன், எனக்கு தெரியும் நீ பார்ப்பேன். உனக்கு இல்லை, இது நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஜூஸ் யாரெல்லாம் வச்சுருக்காரோ அவரோட கட்சி ஷீரோ. சும்மா ஃப்ரிட்ஜில் வைக்க போனோம். போ, நோரு காற்று வைப்போம். போதும் ஜூஸ் குடிச்சது. போ கிளம்பு காற்று விட்டா போ.
ஆஃப் பண்ணிடு. ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. முட்டை கிரேவி நான் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாதம் சாப்பிட்றதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ரைஸ் நம்ம வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுறலாம், பாவம் சாப்பிட மாட்டாங்க. சரி நம்மளே இல்லை பரவாயில்ல, வீட்டு நானே ஊட்டிடுறேன். ஐயோ பாவம் இல்லையா, நீ வயிறு வலிக்குது இல்லை உனக்கு, நானே ஊட்டி விட்றேன். இரு, எத்தனை வாட்டி நீ எனக்கு ஊட்டி விட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. முட்டை கிரேவி வந்து என்னோடய சேனலில் வரும், ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா அவங்களுக்கு வயிறு வலினால, இல்லைனா அவங்க சேனலில் தான் இதெல்லாம் வர வேண்டியது சமையல் வீடியோ. ஊட்டி விடவா? ம் சாப்பிட்றியா? ஊட்டி விடவா? நீ எப்படி சாப்பிடுவேன்? நான் ஊட்டி விடவா உனக்கு? நீங்க சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்ல. நான் சமைச்சு இருந்தா அப்படி இருக்குன்னு கேட்கணும். அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. சாப்பிடு. இதுல இருக்க இந்த முட்டை ரொம்ப பிடிக்கும், ஆனால் சூடு. சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. உனக்கு நான் அழகாக ஜூஸ்லாம் ஊற்றி தந்து பழம்லாம் வெட்டி தரேன் சாப்பிட்டதுக்கப்புறம். உங்க சூப்பராக இருக்கு. நான் கூட நல்லா செய்வேன் இப்போலாம். எனக்கு ஆனால் உண்மையாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட vlog உன் சேனல் வரல, இதோட ரெசிபி குட்டி சேனலில் வரும். ஸோ ஆனால் நல்லா செஞ்சுருக்காங்கங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த முட்டை வச்சுருக்கேன் பாருங்க, சாப்பிடு. நீங்கள் நல்லா இருக்கு. ஓகே, சாப்பிட்டு என்னென்ன பண்ணுறன்றதை பார்ப்போம் கண்ணியாக. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா எங்கள் ஷீரோ வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கான் சாப்பாடு. ஆமாம், அவனுக்கு அதனால் வந்து இந்த மாதிரி முட்டை வந்து கொஞ்சம் பிசைஞ்சு வைக்கலாம், சாப்பிடுவான். ஆமாம், அவனுக்கு இதெல்லாம் பிடிக்கும். ஒரு முட்டையை அவனுக்கு வந்து பிசைஞ்சு அப்படியே வைக்கிறேன். முட்டை சோறு, ஷீரோக்கு முட்டை சோறு பார்க்குறாரு. அவர் தயிர் சோறாக கொடுத்து அவருக்கே வந்து சலிச்சிருச்சு. முட்டைனா அவன் முட்டையை மட்டும் பொறுக்கி பொறுக்கி சாப்பிடுவான். அதனால தான் வந்து நல்லா சாப்பாட்டில் நல்லா பிசைஞ்சு அவனுக்கு வைக்கணும்ல, அதுக்கு தான். இதான் ஷீரோட பிளேட்டு. ஷீரோட பிளேட் எடுத்தால் போதும், ஷீரோ அப்படியே பின்னாலே வரும். இந்த ஷீரோ இந்த சோறு பார்த்தீங்களா, இப்போ இவருக்கு பசி எடுக்குது. சாப்பிடு சாப்பிடு. இப்போ இவருக்கு பசிக்குது, அதனால சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி சாப்பிடுமா. என்ன பண்ணுற? சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து மாம்பழம்லாம் கொஞ்சம் நறுக்கி கொடுத்து சாப்பிட வைக்கலாமே சாப்பிட வைக்க போகிறேன். இவங்கள பார்த்து பார்த்து ஒரு கிளிப்பை ஆட் பண்ணணும் போல், டக்கு டக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. கைஸ் ஆனாலுமே அவள் நான் என்ன தான் பண்ணாலும் அவள் சாப்பிட மாட்டா. இதை வந்து ஒருத்தர் உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவரை யார் தெரியுமா? தருவாங்களா தரமாட்டாங்களா? அது ஏக்குதான். பழம்லாம் வந்து அவனுக்கு அழகாக மசிச்சு ஊட்டி விட்டா சாப்பிடுவான் தானே. வாழைப்பழம் இதெல்லாம் வந்து நல்லா மசிச்சு அவனுக்கு அழகாக ஊட்டி விட்டோன்னா சூப்பராக சாப்பிடுவோம். ஓகே, வாழைப்பழத்தை உரிச்சு வைக்கவா அப்படியே தரவா? வெட்டி வை. எனக்கு மட்டும் ஒன்று ஒன்று இருங்க. இதை இப்படி கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான். அதனால் நம்ம சாப்பிட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கழுவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த மாம்பழத்தெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நம்ம வந்து இதை கழுவிக்கலாம். அவங்களாம் கழுவ விட மாட்டேன், அதுக்காக தான் சும்மாவே கழுவ விட மாட்டேன். இன்னைக்கு வேற வயிறு வலி, சுத்தமாக நான் இதெல்லாம் கழுவ விட மாட்டேன். ஓகே பார்ப்போம். நீ சாப்பிடுமா கொஞ்சம்? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, எல்லாம் அடிச்சிருவேன். சாப்பிடணும். நீ ஒரு வாய். நான்லாம் இல்லை, நீ தான் சாப்பிடணும். நீ தான் சாப்பிடணும். சாப்பிடு. இவ்வளோ பழம்லாம் இல்லை, ஒரே ஒரு மாம்பழத்தான் வெட்டி போட்டு வச்சுக்கிறேன். சாப்பிட்டே ரெஸ்ட் எடு. நான் வந்துடுறேன். போயிட்டு பெட்ஷீட்லாம் அலசி போட்டு நான் வந்துடுறேன். நீ ரெஸ்ட் எடு கொஞ்சம் நேரம். ஜூஸ் ஊற்றி கொடுத்துட்டு போவா? நல்லா இருக்கா?
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டேன். டேய் ஷீர் ஓடிட்டான் வெளியே. அண்ணா அவங்க போய் துணியெல்லாம் அலசி போட்டானா? இந்த பெட்ஷீட் மட்டும் அலசதான் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சனா பண்ணி வீட்டுங்க. வாங்க நம்மளும் அப்படியே பின்னாடியே போகலாம். அப்பா மேகம் கருக்குது, நல்லா அடிக்குது தக்கச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது என் நிலமை. இந்த பெட்ஷீட் மட்டும் ரொம்ப வெயிட் காய். ஆமாம், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அவங்க வீட்லேயே அவங்க அம்மா கருத்து வைக்க மாட்டாங்க பாவம். சொல்லுவாங்க ஏன் தோச்சு விடுறீங்க வந்து. அந்த மாதிரி தான் இது என் வீட்டில். ரொம்ப வெயிட்டாக இருக்கும் இது. சாப் பண்ணி வெயிட்டாக இருக்குது. பாருங்க தண்ணி எவ்வளோ உருகிருச்சு. நாங்கள் வந்து தம்பியை கூப்பிடு, கீழே இருக்கான் பாரு, தண்ணி ஃபுல்லாக வந்து படும். அவனை இங்கே பெட்டு மேலே தூக்கி கொடுத்துரு. தண்ணியில் அப்படியே ஆட்டம் போடுவான் காய போகிறதுக்குள்ளே. குட்டி வந்து துணிலாம் துவைச்சி போட்டாங்க. இன்றைக்கி பெட் கவரு, பெட்ஷீட்டு இதெல்லாம் நிறையா இருந்தது. ஸோ பாவம் அந்த பெட்ஷீட்டை தூக்க முடியாமல் அவனை வச்சுக்கிறேன். அவனை தூக்கிட்டா தண்ணி கீழே நல்லா நாசம் பண்ணி விட்டுருவான் அவன் உடம்ப. தூக்கிட்டு வா. எங்க இருந்தா சோபா கிளியா? அப்படியே நைஸா அங்கே உட்காந்துருப்பான். அப்புறமா வருவாங்க. எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. நைஸா ஓடிடுவான் அப்படியே சந்து புந்து தெரியாத இடத்துக்கு போயிடுவாரு. பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் துணி காய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ காய போடட்டும். ஷீரோ ஏய் சாக்லேட் இருந்தா சாக்லேட். ஷீரோ பாடுறா. என் மேலே கோவத்தில் இருக்கார் அவர். ஏன்னா நான் தானே வெளியெல்லாம் போகக்கூடாது. அவருக்கு வந்து யாரெல்லாம் வெளில அனுப்புகிறாங்களோ அவங்கெல்லாம் நல்லவங்க. ஷீரோக்கு உன் டிக்கியை இங்கே யாரை காட்ட சொல்லலை, உன் ஃபேஸை தான் காட்ட சொன்னாங்க. இங்கே பாரு. இல்லை கீழே விட்டுருவா. கீழே விட்டால் எப்படி பயப்படுவான் பார்க்குறீங்களா? போ கீழே போ, கீழே போ. நீ வேணாம் போ, கீழே போ. இங்கே பாருங்க நடக்குது. பாய் ஷீரோ. ஷீரோ இருந்தா சாக்லேட் இருந்தா இந்தா. பார்க்குறானா பாருங்க. சட்டை கூட பண்ண மாட்டான். அங்கதான் உட்காரணும். ஷீரோ பெட்ஷீட் தூக்கிட்டா வெயிட் பண்ணுறியா? எப்படி? ஏய் ஷீரோ தங்க பெட்ஷீட் முட்டை பாருங்க. ஐயோ ஐயோ தூக்கம் போல அவங்க காய வச்சுட்டு வந்துடுறோம். பாய். ஷீரோ விட்டு நம்ம போகலாம். இருங்க பெட்ஷீட் கால் ஹெல்ப் பண்ண. நீங்கள் இரு. நீங்கள் இரு, நான் போயிட்டு வரேன். இரு பார்த்தீங்களா எவ்வளோ துணி அவங்க காய போடுறாங்க. எங்கன்னு பார்க்கலாமா வாங்க. எங்கள் கார் நிற்கிது. நல்லா கவர் பண்ணி வெளியே காய போடுறாங்க. ஏன்னா வந்து வெயிலாக இருக்குல்ல. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். சீக்கிரம் காஞ்சிரும். ஓகே சரி காய போடட்டும் அவங்க.
அந்த சட்டை வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது, அதனால தான். அப்புறம் ஒரு பூனை ஒன்று இருக்கு இங்கே. அந்த பூனை அப்பத்துலேருந்து இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். எங்கள் ஷீரை வர கத்துறாரு. என்ன 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 ஆ யாரும் வர முடியாது, உட்காரு. என் ஃபேமிலிக்கு உன்னை காட்டுனா காட்டுறியா? அப்போ மட்டும் ஓவராக பிகு பண்ணுற. ஆ ஆ ஓவராக பிகு பண்ணுற அப்போ மட்டும். ஏண்டா அப்போ மட்டும் ஓவராக பிகு பண்ணுற சொல்கிறா? யாருன்னா கூடயே இருக்கணும், தெரியுதுல்ல தெரியுதுல்ல. சீரோ ஜோடி தாங்கும் மொத்தம் அம்மா அம்மா இந்தா சீருங்க சீரோ உங்க தங்க. சரி மொத்தம் கொடுப்பாரு கரெக்டாக. முட்டினா ஷீரோக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீரோக்கு முடினா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். குட்டப்பானா இவர் பேரு. பாசம் பாருங்க, பாசம் மலை பொழிவாங்க லிப் டு லிப்ல. எனக்கு மட்டும் தான் இவ்வளோ இருக்கும். பாய் ஷீரோ, ஷீரோ பாய் பா. அது ஒரு பல்லு வளர்க்காது, இது ஒரு பல்லு வளர்க்காது. பா பா இறக்கி விடணும், இறக்கி விட்டுருங்க. சரி இறக்கி விட்டிங்கன்னா அடங்கும், அடங்கும். தூங்கவே அவனை சாப்பிட்டுக்கான் போல. அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க பாருங்க, எவ்வளோ காலி பண்ணிக்கிட்டான் வச்சதில் பாதி. நல்லா சாப்பிட்ருவாரு தோற. அந்த ஃப்ரிட்ஜை திறந்தா ஜூஸா சாக்லேட்டா பார்ப்பான். ஓகே, எனக்கு கொஞ்சம் வந்து வேலை இருக்குது. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் வேலை. உடம்பு முடியல, இருந்தாலுமே நம்ம வேலை கரெக்டாக நம்ம அதை பண்ணிடணும்ல. ஸோ பண்ணலாம். என்ன பண்ணுறீங்க? தண்ணி காலி ஆயிடுச்சு, எம்டி ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றிக்கலாமா? தண்ணி எப்பயுமே நான் ஸ்டாக்ல வச்சிருப்பேன். பக்கத்துலேயே நிற்பான், தூக்கிட்டு அந்த மூடி தூக்கிட்டு ஓடுறதுக்கு. கட்டிலுக்குள்ளே போயிடுவார் தானே, தூக்கி வெளியே விளையாடுவான். தண்ணி எம்டி ஆயிடுச்சுன்னா எப்பயுமே வச்சிருப்பேன் எக்ஸ்ட்ரா. ஸோ அதுக்காக தான் அப்பப்போ அதை க்ளீன் பண்ணிருவாங்க. ஸோ இது இந்த வாட்டி சீக்கிரம் காலி ஆயிடுச்சுனால ஒரு வாரம் கூட ஆகலைல்ல, அதனால் க்ளீன் பண்ணல. எப்போவுமே இல்லைன்னா அந்த இது வந்து க்ளீன் பண்ணுவாங்க கேன். ஓகே பார்க்கலாம். எடிட் பண்ணவே விட மாட்டுறாங்க, வீடியோ வேறு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து கேரிங் வீடியோ, நம்மளுக்கு வீடியோ இருந்தால் தானே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 மணி மேலே ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து நான் காப்பி போட வந்திருக்கேன். காப்பி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கலாம். இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் நான் தான். ஏன்னா வயிறு வலிக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து கொஞ்ச நேரம் படுக்க வச்சுட்டு இப்போ எந்திரிச்சோடனே காப்பி போடலாம். அவங்களுக்கு வந்து நான் தான் எப்பயுமே போட்டு கொடுத்தா பிடிக்கும், அது உங்களுக்கே தெரியும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா போட்டு கொடுப்பேன். பால் கொதிச்சதுக்கப்புறம் காப்பி போட்டு பார்ப்போம். ஓகேவா, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் தான் எல்லாம் அவளுக்காக சீக்கிறேன். ஸோ அதனாலே தான் பாவம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் வந்து செய்கிறேன். ரெகுலராகவே நான் தான் காப்பி போட்டு கொடுப்பேன், இருந்தாலும் இன்றைக்கி போட்டு கொடுக்கணும் இல்லையா. ஸோ பாப்பா வெயிட் பண்ணி உங்க நம்ம கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு காஃபிலாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவங்க குடிக்கட்டும். ஸோ அதுக்காக பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு தான் வந்து காஃபி கொடுத்துட்டு போகலாம். நான் ஸோ டேஸ்ட் பார்த்து ஒன்று சொல்லிடலாம். எப்பவுமே நல்லா தான் போடுவாங்க, குட்டி போடுறது எனக்கு பிடிக்கும் காஃபி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லலாமா? போயிட்டுருக்கேன். அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க.
லைவ் போய்கிட்டு இருக்காங்க. மாற்றி வீடியோ காமிச்சிட்டு இருக்கோம். குட்டி காஃபி போட்டு கொடுக்குது. நான் காஃபி கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் guys. அவங்க லைவ் போயிட்டுருக்காங்க. ஸோ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எடிட் பண்ணால் அவங்க லைவ் போட்டோம். ஓகேவா? அப்படியே கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்களா பாருங்க, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டே இருந்துட்டு கால்லாம் வலிக்குதான். அதனால என்ன அமைக்க விட இது சொல்றேன். ஆக்ஷன் மேடம். இது அவங்களுக்கே ஓவரா இல்ல. உண்மையை சொல்கிறீங்க, இல்லைன்னா நான் சொல்ல வேண்டியது வரும், அசிங்கமாக போயிடும். துணி துவச்சிட்டு பெருக்கினது காஃபி போட்டது வீட்டில் இருக்கிற எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. இதுக்கான உண்மையை சொல்லுங்க. அம்மா எடிட் பண்ணிட்டு இவங்களுக்கு கால் வலிக்குதான். இப்போ நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேனா, அவங்க ஒரு மூலையில நான் ஒரு மூலையில ஆஃப் பண்ணி வேணா உங்களுக்கு காட்டுறேன். அப்போ கால் அமுத்தும் போது அமுக்க சொல்ல மாட்டாங்க. கேமரா ஆன்ல இருந்தாதான் அவங்க கால் அமுத்தி விடுவாங்க. அப்போ சரி அமுத்தி விடு. ஜாப் பண்றேன். இப்போ அமுத்துறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நான் திருட்டுத்தனமா உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொய் சொல்லாதவங்க வச்சிருவேன் நான் உன்னை. நான் இதெல்லாம் பண்றதே பெருசு. எனக்கு வயிறு வலிக்குது, கால் அமுத்தி விடுனா அது பண்ண மாட்டாங்க. சரி ஓகே அப்படியே அமுத்தி விட்டுட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. உள்ளங்காலில் தான் வலிக்குது, அமுத்தி விடு. வீட்டில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது. சே, இந்த மாதிரிலாம் யார் வீட்டில் பார்த்துருப்பாங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அப்படியே நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சா. ஸோ ஐஸ்கிரீம் வாங்க வந்தாலே போதும். இவங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியாது கைஸ். என்னால் நான் வாங்கி கொடுத்துருவேன் இவளுக்கு. இதில் அப்பம் விட மாட்டாங்க கைஸ். அம்பனுக்கு ஐஸ்கிரீம்லாம் பாருங்களேன் எப்படி தாவறான். சாப்பிடவே விட மாட்டேறான். இவளுக்கு இந்த ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனாலே தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதை சாப்பிடுறேன். தரண்டி முட்டை பிடிங்கிடுவாங்க. தரண்டி ஐஸ்கிரீம். ஐயோ விடவே மாட்டோம். இந்த பெல்லு சத்தம் கேட்டவொடனே இவங்க 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. இவனும் பார்க்குறான், அவனும் பார்க்குறான். அவனுக்கு கூட தெரியுது. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே, உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். இந்த ஐஸ்கிரீம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு. ஓகே பாய். இப்போ பார்த்தீங்கன்னா தூங்கி இப்போ தான் எழுந்தோம். நைட்டு தான் எழுந்திருக்குமே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நைட் ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஓகே, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தான் இருந்துச்சு, அந்த சாப்பாடு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு கைஸ். ரொம்ப வயிறு வலி தாங்க முடியல. சாப்பிட மாட்டேன் நான் கட்டாயப்படுத்தி எழுப்பி நானே சாப்பிட வச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அன்டைமில் சாப்பிட்ற கடையில் ஏதாவது வாங்கி கொடுக்குறனாலும் வேணாம் அடம் பிடிக்கிறா கைஸ். வேற ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, இந்த வயிறு வலியில் அவள் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ விடுங்க. அவளுக்காக காப்பி போட்டு கொண்டு வந்துட்டேன். தோரிக்கே எடு. அவளால் சாப்பிட முடியல. ஸோ ஓகே, நம்ம காப்பியாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதோட இது முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்டைம் வரைக்கும் நாங்கள் எடுத்துட்டோம். அந்த சாப்பாடு சாப்பிட முடியல. நல்லா பேசுவாங்க வீடியோல. இது எப்படி பேசுறா பாரு கைஸ். காலையில இருந்து நீங்க நல்லா பேசுறீங்களா? அதான் உங்களே பாத்துக்கிட்டு இருக்கேன் நானும். நடிக்காத, கட் பண்ணிட்டா. கட் பண்ணுவேன். கட் பண்ண பாக்கலாம். முன்னாடி காலையில இருந்து எந்த வேலையும் செய்யாத மாதிரி பேசிட்டு இருக்க. மனசாச்சும் இல்லாம தூங்குற. அப்புறம் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லு. இந்த ஓகே கசி, உங்களை எந்திரிக்க விடாம பாருங்க. உட்கார்ந்த இடத்துல கை கலமே ஏஞ்சி பண்ணா ஏஞ்சி மாட்டேனா? எந்திரிப்ப வயிறு வலி தான். நான் கேட்டேனான்னு சொல்லு. அதையும் சொல்லி கை எதுக்கடி சண்டை போட்டு. நான் கேட்கவே இல்லங்க, இவங்களே தான் எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல கை வந்து வயிறு வலிக்கிறதுனால சரி ஓகே நம்மளே வந்து. எவ்வளவு தெரியுமா பெயினா இருக்கு இன்னைக்கு. எனக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி கைய கூட கழுவ. வயிறு வலி இந்த அளவுக்கு வந்ததே கிடையாது. ஆமா, எனக்கு இந்த மாசத்துலயே 2 வாட்டி எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு மெயினா வந்து கைய கூட அவ போய் கழுவிடுவா. அவ்வளவு டென்ஷன் வேற. டென்ஷன்னால ரொம்ப பயத்தினால வரும் அப்படின்ற மாதிரி இவளுக்கு என்னன்னு தெரியல, அப்படி வந்துருச்சு. ஸோ வந்து காப்பி குடி கூல் ஆகும். ஓகே,
நம்ம வந்து பார்ப்போம். சரி ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக இவன் ஏன் இன்னும் கோவத்தில் இருக்கானா வேற ஒன்றும் இல்லை காய், இவளுக்கு எடுத்து வச்சு இந்த முட்டையை நானும் ஷீரோவும் சாப்பிட்டோம். ஸோ அதனால தான் இன்னும் டென்ஷன் ஆகுறாங்க, வேற எதுக்கும் இல்லை, சாப்பாடு பிரச்சனை தான். வச்சிருந்த முட்டையை நான் எனக்கு வயிறு வலிக்குதுப்பா, எனக்கு இப்ப தலைவலி, நான் இப்ப மாத்திரை போட்டேனா இல்லையா நீயே சொல்லு. நான் மாத்திரை போட்டுட்டு பசியில உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு வேணான்னா இவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டாங்க, அவங்க ஒரு பக்கம் தூங்கிட்டான். யா அப்போ முட்டையும் இல்ல வெறும் சோற சாப்பிடு அப்படின்றாங்க. அப்ப எனக்கு கோவம் வராது, அப்படின்னு கூட சொல்ல வெளில வரைக்கும் போயிட்டு ரவுண்ட் அடிக்க வச்சாங்க வீட்டுல சும்மா இருக்காது. ஆனா ரவுண்ட் அடிக்கிறது எடுக்க முடியாம போயிச்சாங்களால. சரி ஓகே ஜாலியா சுத்தலாம் அப்படின்னு கூட்டு போய் சுத்த வச்சுட்டேன். சாப்பாடு வேணான்ட்டாங்க, சரி என்ன பண்றதுன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். சரி வீட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்றீங்கன்னா முட்டை இல்லைன்றா, முட்டை போட்டு தான் ஆஃப் ஆயிடலாம் அதுவும் வேணான்றா, முட்டை குழம்புல இருக்கிற முட்டை தான் வேணுன்றா. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க காய்ஸ், நீங்களே செம்ம ஃப்ராட்டுத்தனம் பண்ணுறா காய்ஸ். இப்போ கூட சரி விடுங்க, கை கழுவ முடியல எந்திரிக்க முடியலன்னு தண்ணி எதிரும் வந்தா அதுக்கும் குத்த சொல்கிறா, காப்பி போட்டு கொடுத்தா அதுக்கும் ஒரு குத்த சொல்கிறா காய்ஸ். காப்பி போட்டதுக்கெல்லாம் சொல்லலை, முட்டை எனக்கு மட்டும் ஆஃப் ஆயிடலாம். ஃபேமிலிஸு அவங்க நினைப்பு ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட வேண்டியது ரெண்டு பேரும். கை வலிக்குது என்ன பண்ணலாம்னு சொல்லு, டக்குன்னு சொல்லு என்ன பண்ணலாம்னு சொல்லு, டக்குன்னு முடிக்கலாமா இல்லை இப்படியே பிடிச்சி சீரை கூட புதுசு புதுசாக கொடுப்பாங்க. அப்புறம் ஓகே गाइस, இன்னைக்கு வந்து இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா கேரிங்காக தான் இந்த வீடியோ மெயினாக. ஸோ நான் எப்படி கேர் பண்ணேன் அவங்களுக்கே தெரியும் நான் கேர் பண்ணனா இல்லையான்னு. ஓகேவா, எப்படி கேர் பண்ணேன், என்ன மாதிரிலாம் கேர் பண்ணேன், எப்படி இருந்துச்சு. ஸோ வந்து உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யாருக்காவது வயிறு வலிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அன்டைம் ஆயிடுச்சு, இப்போ நாங்கள் தூங்குறோம், அவள் காப்பி குடிச்சிட்டு தூங்குவா. இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். ஓகேவா, டைம் ஆயிடுச்சு, டைம் 12 ஆகும். ஆமாம் ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே டடா பை பை சொல்லிக்கோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே டடா பை பை. என்ன மாதிரி vlogs வேணும்னு மறக்காம சொல்லுங்க. ஓகே பை.